இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகர ராசி. இந்த மகர ராசிக்கு புதன் பயிற்சி எப்படி இருக்குது? ஏன்னா ரொம்ப நல்லவங்க மகர ராசி. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு ஃப்ராங்காக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க. ஆனால் கஷ்டத்துலேயே தான் மேம் இருக்காங்க. ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு விடிவு காலம் சொல்லுங்களேன் இந்த புதன் பயிற்சியிலையாவது. மகரம் அப்படிங்கிறது காலபுருஷ ராசிக்கு 10வது ராசி, கர்ம ராசின்னு பேர். மகர ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது. நல்லது அனுபவிக்கிறவங்களும் இருப்பாங்க. யாரெல்லாம் நல்லது அனுபவிப்பாங்கன்னா அவங்க நமக்கு பணம் வரலைன்னா அடுத்தவன் பணத்தை பிடுங்கியிருந்தா தான் அந்த பணம் நமக்கு தடையாகும். நம்ம கடன் வாங்கிட்டு கட்ட முடியலைன்னா நம்ம இப்போ என்ன ஃபாஸ்ட் உலகமாக இருக்கிறதுனால இப்போல்லாம் அடுத்தடுத்து உடனே கிடச்சிருதுன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த மாதிரி அந்த மகரத்திற்கு அந்த கூடுதலாக அந்த ஒரு செயல் இருக்குது. ஜோதிடர் யுகம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். நான் பாலாம்பிகா. எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை பிரபலமாக்கி இந்த அளவுக்கு ஒரு கமெண்ட்லாம் கொடுத்து எங்கள் ஜோதிடர்கள் சொல்கிற பரிகாரத்தெல்லாம் அதை அழகாக பண்ணி இன்றைக்கி நாங்கள் நல்லாயிருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் கொடுக்குற அந்த விஷயங்கள்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை நாங்கள் ஒரு ஜோதிடர் மூலிமா நிறைய பயிற்சி நிறைய விஷயங்கள் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு பரிகாரத்தோடு உங்களுக்கு கொண்டு வந்துட்ருக்கோம். நாங்கள் சொல்கிற ஒன்று தாங்க, நீங்கள் முதல்ல ஃபுல் வீடியோ பார்க்கணும் எப்போவுமே. ஏன்னா நிறைய நடுவில் இப்போ ஒரு ராசிக்கு சொல்கிறாங்கன்னா நிறைய நடுவில் விஷயங்கள், நிறைய நடுவிலே பரிகாரங்கள். இப்போ நீங்கள் அஜாக்கிரதையாக இருக்காதீங்க, இப்போ இது நடக்க போகுது, அப்புறம் இது சால்வ் ஆக போகுது, நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவே முதல்ல உங்களுக்காக தான். இது எங்களுக்கு இல்லை, உங்களுக்காக தான். இந்த 12 ராசிக்காரங்களுக்காகத்தான் இந்த பதிவே. இன்றைக்கி அப்படி ஒரு அருமையான ஒரு ஜோதிடர், ஏஎல்பி ஜோதிடர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களை தான் நம்ம இப்போ சந்திக்க போகிறோம். அவங்க இன்றைக்கி புதன் பயிற்சியை பற்றி சொல்கிறாங்க. இந்த 12 ராசிக்கும் புதன் பயிற்சி எப்படி இருக்க போகுது? ஏன்னா ஒரு பயிற்சிக்கும் ஒரு விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த புதன் பயிற்சியில் 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக உங்களுக்காக அந்த பதிவு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எங்கள் சாந்தி தேவி மேடம். நிறைய விஷயங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஒரு ராசிக்கும் நீங்கள் தான் பார்த்து உங்கள் பரிகாரத்தை நீங்கள் தான் செஞ்சு நீங்கள் நிவர்த்தியாக ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காக தான். ஓகேவா? இன்றைக்கி அவங்கள சந்திப்போம்மா சாந்தி தேவி மேடமா, வாங்க அவங்கள பார்ப்போம். வணக்கம் மேம். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். உண்மையில் நீங்கள் சொன்னாவே இனிய நாளாகிடும் மேம். உண்மையிலே அழகாக சொன்னீங்க மேம். இன்றைக்கி புதன் பயிற்சி பார்க்க போகிறோம் இல்லையா? புதன் பயிற்சி அப்படின்னா என்ன, அது எப்போ வருது, அதற்கான அந்த 12 ராசிக்கும் எவ்வளோ நிறைய விஷயங்கள் நடக்க போகுது சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக நம்ம புதன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்குவோம். இந்த புதன் யாருன்னா வித்தைக்காரகன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க, இவ்வளோ பேசுகிறீங்க, இவ்வளோ ஃபேமஸாக வெளியில் தெரியுறீங்க, உங்களுடைய நாலேஜை வெளிப்படுத்துறீங்கன்னா அதற்கு புதன் உங்கள் ஜாதகத்தில் வலுத்திருந்தால் மட்டும்தான் முடியும். அப்படியா? ஓ. நம்மளுடைய செயல்கள், புத்திசாலித்தனம், நம்மளுடைய அறிவுத்திறன் எல்லாத்துக்கும் சமயோஜித புத்தி அப்படின்னா அது புதன் தான் கொடுக்கணும். அப்போ இந்த புதன் தான் வித்தைக்கு எல்லாமே அதிபதி. இப்போ பொதுவாக பெருமாளை சொல்லுவாங்க காக்கும் கடவுள் அப்படின்னு. இந்த புதனுக்கு அதிதேவதை யாருன்னா பெருமாள். அந்த பெருமாளுடைய குணம் என்னவோ அவருடைய தசாவதாரங்களையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி, சமயத்துக்கு தகுந்த மாதிரி, இன்னும் சொல்லப்போனால் இந்த கிருஷ்ணாவதாரத்தின் உள்ள அத்தனை கேரக்டரும் இந்த புதனுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். ஓ. அவருடைய அந்த சூழ்ச்சியாக ஒரு விஷயத்தை எதிர்கொள்வதாகட்டும். ஆனால் இந்த நல்லவர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அதுக்காக தவறுகள் அதிகமாக பண்ணுவாருன்னு இல்லை. சூழ்ச்சி பண்ணுறாருன்னா அது தர்மத்தை காப்பதற்கான சூழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அப்போ சுப கிரகங்கள்ங்கிற வரிசையில் இந்த புதனுக்கு முக்கியத்துவம் உண்டு. ஆனால் இவருடைய நிலை எப்படின்னா, அந்த மகாபாரதத்தில் கிருஷ்ணனுடைய ரோல் என்னென்னா பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடுநிலையாக இருக்கக்கூடியவர் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த புதன் நடுநிலையாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். பச்சோந்தித்தனம் அப்படிங்கிறது இந்த புதனுக்கு உண்டு.
அவங்க பக்கம் சேர்ந்தா அவங்க பக்கமும் பேசும், இவங்க பக்கம் சேர்ந்தா இவங்க பக்கமும் பேசும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து புதன் பகவான். இப்போ இந்த புதன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் அவங்க நல்லா படிக்க முடியும், அவங்களுடைய அறிவை பயன்படுத்த முடியும். முக்கியமாக ஜோதிடத்திற்கு இந்த புதன்கிற கிரகம் நல்லா இருந்தால் தான் அவங்க ஜோதிட கால கணிதம் அப்படிங்கிறதே அவங்களால போட முடியும். அப்படியா? அந்த கணிதம் அப்படிங்கிற நிகழ்வுக்கு இந்த புதன் தான் காரணம். இப்போ ஆடிட்டிங் பண்ணுறவங்க, எழுத்துத்துறையில் இருக்கிறவங்க, இசைத்துறையில் இருக்கிறவங்க, அவங்க எல்லாருக்குமே கால்குலேஷன் லைனில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அளக்கிறது, கணக்கு பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே புதன் தான். ஒரு வியாபார தந்திரம் அப்படின்னா அங்கேயும் புதன் தான் பேசணும். இப்போ நம்ம வியாபாரம், இப்போ நிறைய கடைத்தெருவுக்கு போகிறோம், அதில் யார் நமக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறாங்களோ அவங்கள்ட்ட தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இந்த புதன் வந்து நம்மளை ரொம்ப வசீகரிக்கக்கூடிய தன்மை இந்த புதனுக்கு அதிகமாகவே உண்டு. காதல் கிரகம் யாருன்னா அந்த புதன் தான். அது அவ்வளோ அழகாக பேசும். அதனால இந்த புதன் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்மளுடைய உடம்புல நம்மளுடைய தோலுக்கு புதன் தான் காரகம். அதே மாதிரி பச்சை நரம்பு ஓடுது இல்லையா, அந்த பச்சை அப்படிங்கிற அந்த நரம்புக்கு புதன் தான். அப்போது இவ்வளோ ஒரு நன்மைகளை தரக்கூடியவர் இந்த புதன். இந்த புதனுடைய பெயர்ச்சியை வந்து பெருசாக யாரும் கண்டுக்கிறது இல்லை. காரணம் என்னென்னா, நம்ம வீட்டுக்கு மாதம் மாதம் விருந்தாடிகள் வந்தால் நம்ம கவனிப்போமா என்ன, அவங்க எப்போதும் வர்றவங்க தானே அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் என்னைக்காவது வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றவங்கள நல்லா விழுந்து கவனிப்போம்ல. அதே 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றவங்கள, இன்னும் 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றவங்கள, அப்போ லாங் கேப்பில் வர்றவங்க. அதே மாதிரி தான் இந்த கிரக பயிற்சிகளில் குரு 1 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார். அப்போ அதை ரொம்ப ஃபெமிலியராக பேசுகிறோம். 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ராகுகேதுவை பற்றி பேசுகிறோம். 2.5 வருஷம் கழித்து வரக்கூடிய சனி பயிற்சி பற்றி பேசுகிறோம். ஆனால் இந்த புதன் பயிற்சிகளை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ கணிதத்துறையில் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ, எழுத்துத்துறையில் யாரெல்லாம் இருக்காங்களோ, படிக்கிறதுல நல்ல ஒரு அறிவாளியாக ஒரு குழந்தை இருக்கணும், நல்ல ஒரு ஆக்டிவேஷனில் இருக்கணும், அறிவுத்திறனில் இருக்கணும் அப்படின்னா அதற்கு புதனுடைய அமைப்பு தான் ரொம்ப தேவை. அந்த புதனுடைய பயிற்சியை தான் நம்ம முக்கியமாக கவனிச்சாகணும். இந்த புதன் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன கேரக்டரை வாங்கி செயல்படுத்துகிறார், எப்படியெல்லாம் அவங்களுக்கு பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுலேயும் இந்த கடகத்தில் இப்போ புதன் வந்து சஞ்சரிக்கக்கூடிய பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா புதன் பெரும்பாலும் ஒரு ராசியை விட்டு ஒரு மாதம், சுமார் தோராயமாக ஒரு மாதம்னு எடுத்துக்கிறது உண்டு. ஆனால் ஒரு மாதம் துல்லிதமாக அவருக்கு ஒரு பயிற்சி அடைவாரா அப்படின்னா கிடையாது. அது 25 நாள்லேயே மாறும், 20 நாள்லேயே மாறும். இந்த மாதிரி அதுக்கு கால அளவுகள் ஃபிக்ஸட் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இப்போது இந்த கடகத்தில் 32 நாட்கள் இந்த புதன் பயிற்சி ஆகிறாரு. இந்த 32 நாளில் மிதுன ராசிக்கு போயிட்டு திரும்ப கடகராசிக்கு வந்து வக்ரமாகி இந்த மாதிரி சில ரெட்ரோ கிரகமாக அவர் வேலை செய்ய போகிறார். இப்போ இது எப்படி இருக்குது? உலக அளவில் மக்களுடைய புத்தியில் தடுமாற்றம் அப்படிங்கிறது உண்டு. எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஒரு முடிவு நாளைக்கு ஒரு முடிவு, இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது இந்த புதனுக்கு உண்டு. அதனால் ஒரே சிந்தனையில் ஒரே முடிவில் இருக்கவே மாட்டாங்க. இந்த கடகத்தில் புதன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் எந்த ஒரு செயலையுமே செய்யணும். ஒருத்தர் வார்த்தையை நம்பி நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறது தான் சொல்லவே கூடாது. இது ஒரு எச்சரிக்கை பதிவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த புதன் சரியில்லாமல், ஏன்னா அவரே தடுமாற்றத்தில் இருக்கும்போது நம்மளுடைய மனநிலையிலையும் அந்த அளவுக்கு தடுமாற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது பொதுவான பலன். ரொம்ப சூப்பராக அழகாக சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகர ராசி. இந்த மகர ராசிக்கு புதன் பயிற்சி எப்படி இருக்குது? ஏன்னா ரொம்ப நல்லவங்க மகர ராசி. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு ஃப்ராங்காக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க. ஆனால் கஷ்டத்துலேயே தான் மேம் இருக்காங்க. ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு விடிவு காலம் சொல்லுங்களேன் இந்த புதன் பயிற்சியிலையாவது. மகரம் அப்படிங்கிறது காலபுருஷ ராசிக்கு 10வது ராசி, கர்ம ராசின்னு பேர். அப்படியா? நம்ம செய்த நல்லது கெட்டதுகளின் கர்ம வினைகளை முழுமையாக அனுபவிக்கிறதும் அதை கழிக்கிறதுக்கும் பிறந்தவங்க தான் மகர ராசியில். ஓ, இதே நம்ம அட்சய லக்னத்தில் மகர லக்னம் யாருக்கெல்லாம் போகுதோ அந்த நேரம் தான் அவங்க கர்ம வினைகளை கழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஓகே. அதனால அந்த கர்ம ராசி அப்படிங்கிறதுனால நம்ம செய்த செயல் வினைகளினுடைய பிரதிபலிப்பை தான் அங்கே நம்ம அனுபவிக்கணும். மகர ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது. நல்லது அனுபவிக்கிறவங்களும் இருப்பாங்க. யாரெல்லாம் நல்லது அனுபவிப்பாங்கன்னா அவங்க நல்ல கர்மாக்களை செஞ்சுருக்கணும். கர்மானாவே அது கெட்டது தான் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய பேர் மனசில் இருக்குது. கிடையாது. நம்ம செய்கிற நல்ல செயலும் கர்மா தான், கெட்ட செயலும் கர்மா தான். நல்ல செயல்கள் செய்கிறோங்கிறப்போ அதனுடைய பிரதிபலிப்பு நமக்கு நல்லதாக தான் நடக்கும்.
கெட்டது பண்ணணும், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கெட்ட கர்மாவை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது. நல்ல செடியை நட்டோம்னா நல்ல தானியங்கள் தானே. முள்ளு செடியை நட்டா என்ன வரும்? முள்ளு தானே வரும். அப்போ அதை நறுக்கும் போதோ எடுக்கும் போதோ கை குத்த செய்யும். அதுதான் நமக்கு அந்த கர்ம தியரி அப்படிங்கிறது அதுதான். அப்போ அதனுடைய விளைவு யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, நான் என்ன தப்பு பண்ணனே தெரியலையேன்னு சொல்லாதீங்க. நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, அதனுடைய பிரதிபலிப்பு தான். எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோமோ அங்கே இந்த கர்மா அதிகமாக வேலை செய்யுது. நமக்கு பணம் வரலைன்னா அடுத்தவன் பணத்தை பிடுங்கியிருந்தா தான் அந்த பணம் நமக்கு தடையாகும். நம்ம கடன் வாங்கிட்டு கட்ட முடியலைன்னா நம்ம அடுத்தவன்கிட்ட கடன் வாங்கிட்டு கொடுக்காம விட்டுருந்தா தான் நம்ம கஷ்டப்படுவோம். இப்படி நிறைய சொல்லலாம். இப்போ வட்டிக்கு விட்டு சம்பாரிச்சவங்கலாம் கடனாலேயே கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அந்த வட்டி பணம் அடுத்தவங்க கலங்க நமக்கு கொடுத்த பணம் அப்படிங்கிறது அப்படி நம்மளை கஷ்டப்படுத்தும். கரெக்ட். அப்போ அதனால இப்போ நல்லா தானே இருக்காங்க. இப்போ நல்லா இருக்காங்கன்னா போன ஜென்மாவில் அவங்க நிறைய பேருக்கு கொடுத்து உதவி இருப்பாங்க. அதனால என்ன தப்பு பண்ணினாலும் இந்த ஜென்மாவின் தண்டனை அதுதான், அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்றது. நம்ம செய்த கர்மாவின் பிரதிபலன் நமக்கு நின்று அடுத்த ஜென்மத்தில் தான் நமக்கு பலன் தரும் அப்படின்னு சொல்றது. இப்போ என்ன ஃபாஸ்ட் உலகமாக இருக்கிறதுனால இப்போல்லாம் அடுத்தடுத்து உடனே கிடச்சிருதுன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த மாதிரி அந்த மகரத்திற்கு அந்த கூடுதலாக அந்த ஒரு செயல் இருக்குது. இதில் இப்போ இந்த புதனுடைய ரோல் என்னவா இருக்குது அப்படின்னா 6க்கும் 9க்கும் அவர் தான் அதிபதி. அப்போ மிதுனத்தில் புதன் இருக்கும் போது அவங்க கஷ்டப்படுவாங்க, கடகத்தில் புதன் வரும்போது நல்ல பலன்களை சந்திப்பாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் இந்த காலகட்டங்கள் திருமண தடையில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த புதனுடைய நேரடி பார்வை 7ஆம் இடத்துக்கு வரும்போது அவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் நல்லாவே இருக்கும். கடன் வேணுமா உங்களுக்கு அப்ளை பண்ணுங்கள், மிதுனத்தில் இருக்கும்போது. கடகத்தில் வரும்போது கடன் கிடச்சிடும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை இந்த புதன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மகர ராசிக்கு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து பெருமாள் வழிபாடு பண்ணும்போது பெருமாள் கோயிலில் பூஜைகள் ஏதாவது பண்ணாங்கன்னா அது துளசி பிரசாதமாக இருந்தால் கூட வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர வேண்டாம். இதே அம்பாள் கோவிலில் போய் குங்கும அர்ச்சனை பண்ணாங்கன்னா அதை தாராளமாக எடுத்துக்கிட்டு வரலாம். ஆடி மாதம் செய்யக்கூடிய பரிகாரங்களை அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம், சந்தோஷமாக பயன்படுத்தலாம். இதே ஜூலை மாதம் செய்யக்கூடிய பரிகாரங்களை அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர வேண்டாம், அங்கேயே விட்டுட்டு வரணும். அதாவது மகர ராசிக்கு நல்ல பரிகாரத்தோட அவங்களோட கர்மா எப்படி போகணும், அந்த கர்மா அது தீர்றதுக்கான வழிகள் அவ்வளோ அழகாக சொன்னீங்க மேம். ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் இன்னும் நான் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கேனே அப்படின்னு சொன்னவங்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் அவ்வளோ அழகாக சொன்னீங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நல்லா அழகாக சொன்னீங்க மேம். இந்த ராசிக்கு சூப்பரான ஒரு பதிவு. அதாவது என்னென்னா மக்களுக்கு வந்து இப்போ என்ன பண்ணணும், நம்ம எந்த பரிகாரம் பண்ணணும், நம்ம வாழ்க்கை எப்படி, எப்போ கஷ்டத்துலேருந்து வெளியில் வருவோம், எப்போ கடன்லேருந்து வெளியில் வருவோன்னு நிறைய மக்கள் வந்து தவிச்சிட்ருக்காங்க. நம்ம ஜோதிடர் யுகம் சேனலை பார்த்து நிறைய பேர் வந்து நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணி உங்களுடைய இன்டர்வியூலாம் பார்த்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல அந்த ஒரு பரிகாரத்தெல்லாம் பார்த்து அவ்வளோ சந்தோஷம் எல்லாருக்குமே. அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இதான் நான் உங்ககிட்ட சொல்கிறது. எங்கள் வீடியோவை எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலில் நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள், நீங்கள் எப்போ எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த நாட்களில் நீங்கள் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நம்ம ஜோதிடர்கள்லாம் சாந்தி தேவி மேடம்லாம் சூப்பராக சொல்லிகிட்ருக்காங்க. எல்லாத்தையும் நீங்கள் பதிவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, ஒருவேளை உங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சாந்தி தேவி மேடத்தை வீடியோவில் வந்து நம்பர் எடுத்து அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது ஒன்று நேரில் போய் சந்தித்து பாருங்கள். நேரில் பார்த்தா தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன பரிகாரம் சொல்கிறாங்க, உங்களுக்கான பதிவு என்ன, உங்களுக்கான விஷயங்கள் என்னன்னு உங்களுக்கு நல்லா புரியும். இல்லைங்க நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் வர முடியல அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் காண்டாக்ட் பண்ணலாம். ஆன்லைன்லேயும் கன்சல்டன்ட் இருக்குது, நீங்கள் ஆன்லைன்லேயும் பார்த்து அவங்க சொல்கிற எல்லா விஷயங்களையும் நோட் பண்ணி பரிகாரம்லாம் பண்ணி சந்தோஷமாக நீங்கள் ஹாப்பியாக நிம்மதியாக கடன் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்தது இன்னும் ஒரு விஷயம், ஒரு அருமையான சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா அவங்க ஜாதகம் சொல்லி கொடுக்குறாங்க. ஜாதகம் நீங்கள் படிச்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்கக்கிட்ட கற்றுக்கலாம். ஒரே மாதம்தான், அதுவும் நேரில் வர வேண்டியதில்லை, ஆன்லைன்லேயே அவங்க 1 மந்த்லேயே உங்களுக்கு ஜாதகத்தை கற்றுக் கொடுத்துக்கலாம். அப்புறம் என்னங்க, நீங்கள் எந்த ஜோதிடரையும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் ஃபேமிலி வரைக்கும் நீங்களே ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கே நீங்கள் என்ன வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். அதனால் நீங்கள் கற்றுக்கணுன்னு பிரியப்படுறவங்க எங்கள் சாந்தி தேவி மேடத்தை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.